அனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே. அப்பா 7.5 சனி போட்டு படுத்திச்சு. இந்த மீனராசிக்கு எங்களுக்கு யாரும் நல்ல செய்தியை சொல்ல மாட்டேங்க. அதை செய்யும் இந்தா வந்துருச்சு. ஜூன் 2க்கு அப்புறம் கெட்டி மேளம் கொட்டப்போகுது, கொட்டுமலை கொட்டப்போகுது, கொட்டு முரசு கொட்டப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான ஒரு பேரின்பத்தை கொடுக்க கொண்டு இப்போ பார்த்துருப்பீங்க. மீனராசிக்காரங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓபிஎஸ் சசிகலாலாம் அடங்கி போயிருந்தவங்களாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அந்த ராசிக்காரங்களாம் வெளியில் வந்து முழக்க முடிக்கிறத பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு அதிகார பதவியில் உட்காராங்களோ இல்லையோ ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியை மீண்டெழுதுக்கணும். ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அப்புறம் மீனராசிக்கு குரு பார்க்க போறார். இந்த குரு பயிற்சியில் மீனராசி உங்கள் ராசியை தான் பார்க்க போகின்றார். 32 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வருகின்றது. ஏன்னா வந்து குரு பார்த்து சனி அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு யோகத்தையும் பிரம்மாண்டமான ஒரு வசியத்தையும் பிரம்மாண்டமான ஒரு ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது. ஆகவே இந்த மீனராசி நண்பர்கள் நீண்ட கால போராட்டம் 7.5 சனி அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, கோச்சார் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ வந்து குரு வந்து ஒரு வருஷம் பார்த்து இந்த மீனராசியை விட்டு உச்சாணி கும்பலை கொண்டு வைக்க போகின்றார். இந்த குரு பயிற்சியிலையும் இந்த ராகுகேது பயிற்சியிலையும் இந்த சனி பயிற்சியிலையும் அடைந்த ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து மீனராசி நண்பர்கள் இருக்கின்றது. நண்பர்கள் மீனராசிக்குரிய ஜோதிலிங்கம் கிருஷ்ணரேஸ்வரர் 12ஆம் இடம் என்பதனால் ஏனசோன சானந்தம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால ஒரு தடவையும் ஆலங்குடி குருதல குரு பகவானை போய் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு கொண்டு வாருங்கள். தொடர்ந்து வியாழக்கிழமை விரதம் இருந்து வாருங்கள். இந்த குரு பார்க்க கோடி நன்மை என்ற கதைக்கு ஏற்ப உங்களுடைய ராசியை குரு பார்ப்பதனால் கண்டிப்பாக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியும் பிரம்மாண்டமான ஒரு ஐஸ்வர்யத்தையும் அடைவீர்கள். மீனராசி நண்பர்கள் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த 7 சனி தாக்கம் இருந்தாலும் ஒரு மிகப்பெரும் உச்சத்தை தொடரக்கூடிய காலகட்டங்கள் மீனராசிக்கு வருகின்றது. சுக்கரன் உச்சத்தில்ங்கிற மாதிரி உங்கள் ராசியில் தான் உச்சமாகறான். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அமைதி ஆனந்தம் நேர்மை சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலைகளில் சனி பகவான் அந்த இடத்துல இருக்கின்றார். இப்பொழுது குரு பகவான் அந்த பார்வையை பார்க்கின்றார். அதன் மூலமாக மிகப்பெரும் யோகத்தை பெற்று மிக பிரம்மாண்டமான ஒரு ஐஸ்வர்யத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ உங்களை நான் வாழ்த்துகின்றேன். உரிய பரிகாரத்தையும் உரிய வழிபாட்டையும் சென்று வாருங்கள். மீனராசிக்காரர்கள் இந்த வாட்டி ஹீரோவாக வழிவருவங்கள், அசைக்க முடியாத சக்தியாக வழிவருவங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறும் நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழிய நலம் வாழிய